புளியோதரை. இது ஜென்ரலாகவே நம்ம எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு டிஷ். ஆனால் நம்ம யூஸ்வலாக புளியோதரை செய்யும்போது புளிக்காய்ச்சல் செஞ்சு தான் இதை செய்கிறது உண்டு. ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு ரெடிமேட், தட் இஸ் இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் புளியோதரை பவுடருக்கு முதல்ல 100 கிராம் புளி எடுத்து அதை சுத்தமாக க்ளீன் பண்ணணும். அதில் இருக்கிற கொட்டை, ஓடு இது எல்லாமே சுத்தமாக எடுத்துகிட்டு புளியை சின்ன துண்டுகளாக ஆக்கி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 2 டீஸ்பூன் முழு மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து முதல்ல நல்லா வறுக்கணும். ஃப்ளேம் மீடியமில் வச்சு மெதுவாக வறுக்கணும். நல்ல பொன்னிறமாக வறுத்த பிறகு தனியாக எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுருங்க. அடுத்தது கருப்பு எள்ளும் காஞ்ச மிளகாவும் தனித்தனியாக வறுக்க போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள் எடுத்து லைட்டாக வறுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு சூடு ஜாஸ்தி தேவைப்படாது, அதனால் தனித்தனியாக வறுக்கணும். எள்ளு வெடிக்க ஆரம்பிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் போட்டு வச்சுருங்க. அடுத்தது அதே பேனில் 20 காஞ்ச மிளகா இதையும் நல்லா வறுத்து தட்டில் போட்டு வச்சுருங்க. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு இதையும் லைட்டாக வறுக்க போகிறேன். உப்பில் கொஞ்சம் தண்ணி சத்து இருக்கிறதுனால அது கொஞ்சம் வறுத்தோன்னா புளியோதரை மிக்ஸ் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். உப்பு வறுத்து எடுத்து வச்சுருங்க. கடைசியில் சுத்தம் பண்ண புளி இதையும் நல்லா வறுக்கணும். இதுக்கு 100 கிராம் புளி சுத்தம் பண்ணி வச்சுருக்கு. இதை பேனில் போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. வறுத்த பிறகு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ முதல்ல வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாம் ஆறிடுச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைக்க போகிறேன். மிக்சர் ஜாரில் அதெல்லாம் போட்டு கொஞ்சமாக புளி போட்டு இதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் வெல்லம் தூள் இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. இப்போ இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் ரெடியாக இருக்குது. இது ஒரு சுத்தமான பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. இது 3 மாதம் வரைக்கும் நல்லா கெடாமல் இருக்கும். இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் வச்சு இடியாப்பம் புளியோதரை செய்ய போகிறோம். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 துளி பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கடுகு பொரிச்ச உடனே இதில் 1/4 கப்பு வேர்க்கடலை போட்டு வறுக்கணும். ஒரு நிமிஷம் வறுத்த பிறகு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துருங்க. வேர்க்கடலை கொஞ்சம் பொன்னிறமான பிறகு அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபிக்கு நான் 7 இடியாப்பம் எடுத்திருக்கேன். இது நல்லா பிச்சு போட்டு கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கடைசியில் இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தா போல் உங்களுக்கு தேவையான அளவு புளியோதரை மிக்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான இடியாப்பம் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் புளியோதரை செய்யலாம்.
இந்த ரெசிபிக்கு நான் இடியாப்பம் வச்சு காட்டியிருக்கேன். ஆனால் இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் நீங்கள் ரைஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இது நீங்கள் வந்து நல்ல ஒரு டைட் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் 3 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து இடியாப்பம் வச்சு செஞ்சுருக்கேன். பட் நீங்கள் இது ரைஸில் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frames.